அவங்க முதலாவது உணவு சாப்பிடுவாங்க, அமர்ந்து பார்ப்பாங்க. அடுத்தடுத்த வருஷங்களில் தான் அவங்க டெவலப் ஆவாங்க. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஈஷா ஃபவுண்டேஷன் அப்படின்றது ஒரு ஹாஸ்பிட்டல். ஓகே, ஒரு மருத்துவமனை. அங்கே வர்றவங்க எல்லாருமே ஒரு பேஷண்ட்டு தான். ஃபஸ்ட் டைம் வர்றப்போ கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க நல்லா குணமாகத்தான் ஒவ்வொரு விதத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஈஷா ஃபவுண்டேஷன் அப்படின்றது தேவ் ஹாஸ்பிட்டல். ஓகே, என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு நிறையா பேஷண்ட்ஸ் வருவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வர்றப்போ கொஞ்சம் கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும். போக போக அவங்க க்யூர் ஆகிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி கான்செப்டை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, மகா சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே விதத்தில் பலமாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடணும். ஒரு 48 நாள் முன்னாடியே சொல்லிடணும், இந்த மாதிரி மகா சிவராத்திரி வருதுங்க, நீங்கள் எல்லோரும் பயிற்சி ஆரம்பிங்க, டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாமே கொஞ்சம் ரெடி ஆகுங்கன்னு நீங்கள் முன்னாடியே தகவல் சொல்லணும். கடைசி ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு நாளில் நீங்கள் எல்லாம் தோது பார்க்கணுன்றது அங்கே இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிங்களுக்கே கூட தோதாகாது. ஓகே, அதனால் அந்த பதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். ஓகே, எரர் ஏற்படுத்தக்கூடாது. ஓகே, அதனால் ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மகா சிவராத்திரி அந்த ஒரு நாளுக்கு 48 நாள் முன்பாகவே எல்லாமே நீங்கள் தோதை அமைச்சிக்கணும். ஓகே, எரராக ஏற்படுத்தக்கூடாது. ஓகே, நிறையா வாலண்டியர்ஸரை கூப்பிடுங்க, எல்லாருக்கும் என்னென்ன பணி அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, வேறுபடுத்தி இருக்கணும். ஓகே, இப்போ நான் எதிர்பார்த்தேன், சரி சுவாமி சங்கல்பா, அதுக்கப்புறம் சில சுவாமிஸு சத்குரு எல்லாம் ரெக்கமெண்டேஷனில் அவரை பார்க்குற மாதிரி முன்னாடியே எனக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஸ்டாஃப் கேட்டகரியில் தான் சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் அந்த சீட்டு வாங்கிறதுக்கு போராட வேண்டிய மாதிரியான சூழ்நிலை. அதனால் என்னென்னா, இந்த ஸ்டாஃபுங்களுக்கு ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் மகா சிவராத்திரி ஒரு 3 நாளைக்கு முன்பாகவே நீங்கள் எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணிடணும். யார் யாருக்கு என்னென்ன தகவல் சொல்லணும், யார் யாருக்கு என்னென்ன பொருளுக்கு கொண்டு போய் சேரணும், யார் யாருக்கு என்னென்ன விஷயம் எல்லாமே ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் மேக்ஸிமம் 100% கூட நீங்கள் எல்லா வேலையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நாளுக்காக நீங்கள் பயிற்சிக்காக நீங்கள் காத்திருக்கிற மாதிரி ஒரு நிலையில் தான் ஏற்படணும். கடைசி நேரம் வரைக்குமே நீங்கள் வேலை செய்யக்கூடாது. ஓகே, அவங்கவுங்களுக்கு என்ன பண்ணி அந்த 3 நாள் முன்னாடி எல்லா வேலையுமே நீங்கள் கரெக்டாக செய்யணும். அதுக்கு தான் நீங்கள் 48 நாள் முன்னாடியே எல்லாமே தோது பார்க்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா, எல்லா விஷயமும் நம்ம ஒரு தோதாக அமைச்சாதான் அடுத்த வருஷமாவது எல்லாமே ஓரளவு தோதாக அமையும். ஓகே, அடுத்து ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் சத்குரு நான் என்ன தகவல் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சில பயிற்சி சொல்லித்தரேன். நான் புக்ஸ் எல்லாம் எழுதலான்னு இருக்கேன். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியான ஃப்ரீக்குவென்சியான சூழ்நிலை அமையணும். எல்லாம் தோதாகிறப்போ நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். ஓகே, சரி, ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தகவல் போதுமானது. நான் உங்களுக்கு திரும்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி, அடுத்த தகவல், சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி டிஸ்கஷன். அதாவது இங்கே பனமரத்துப்பட்டியை பொறுத்த வரைக்கும் எரராக இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம ஒரு பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா எரரானது சால்வ் ஆயிரும். ஓகே, என்ன எரர் அப்படின்னா, இங்கே பனமரத்துப்பட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வில்லேஜ் தான். ஓகே, இங்கே சேலத்தில் நிறையா சிட்டி கூட இருக்குது. ஆனால் அந்தளவுக்கெல்லாம் ஃபெசிலிட்டி கிடையாது. ஓரளவு வில்லேஜ் தான். இன்னும் அந்த பக்கம்லாம் போனால் இன்னும் ஓரளவு வில்லேஜ் தான். ஆனால் இது வில்லேஜாக இருந்தாலுமே இங்கே நிறையா பேர் படித்தவங்க இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஸ்கூலு, இங்கேருந்த ஒரு டியூஷன் சென்ட்ரு, அது பேர் பெரியார் கல்வி நிலையம்னு சொல்லி நிறைய இடத்துல நிறையா பேரை படிக்க வச்சுட்டாங்க. ஓகே, ஓரளவு எல்லாருமே படித்தவங்க தான். ஓரளவுக்கு அந்த இன்வெஸ்டர் கேட்டகரி நிலம் இருக்கும், ஆடு மாடு இருக்கும், ஓரளவு எல்லாமே ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு இடம். ஓகே, இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் ஏதோ தொழில் ஆரம்பிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணலாம் சொல்ல முடியாது. ஓய்வு எடுத்துக்கலாம், நிறைய சுற்றுலா பயணிங்க வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் யதார்த்த ரீதியாக. ஓகே, ஏன் அப்படின்னா, இங்கேருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வேலைக்கு போகிறதுன்றது கூட எனக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, அதனால் யதார்த்தமான ஸ்டேட்டஸ் இங்கே பனமரத்துப்பட்டி ஏரியாவில் தண்ணி இருந்தப்போ நிறையா ஷூட்டிங்லாம் வந்து எடுத்தாங்க. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இடம் மாதிரி தான். ஓகே, சரி, என்ன எரர் அப்படின்னா, எதிர்பார்ப்பு தான் எரர். என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் இணக்கமான ஒரு
ஒரு தொடர்பியல், பேசணும், பழகணும் அப்புடின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு உண்டான சூழ்நிலை அமையுமா, அமைச்சு கொடுப்பாங்களா, அந்த ஒரு விதமான தயக்கம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரினா நமக்கு இட வசதியும் தேவைப்படுது. ஓகே. ஏன்னா எல்லோரும் படிச்சிருக்காங்க அப்புடின்னா ஒன்றும் தெரிவிக்காது. ஓரளவு படிச்சிருக்காங்க, அவ்வளோதான். படித்தவங்களாம் வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. ஓகே. ஆனால் ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கு எஜுகேஷன் ரேட்டு அப்படின்றது இப்போ இருக்கான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆரம்பத்தில் பயங்கரமான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்லாம் இருந்தது. இப்போது ஒரு சில நிகழ்வுக்கு அப்புறம் எல்லாம் மாறிடுச்சு. ஓகே. அடுத்து கேஷ் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கேஷ் கிடைக்கிறப்போ இங்கே சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, அந்த வங்கியில் நான் ஓரளவு டெபாசிட் கேஷ் கொடுக்குறேன். அதை வச்சு கிராமத்துக்கு தேவையான வசதியெலாம் ஏற்படுத்திக்கலாம் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஒரு அக்கௌண்ட்டு, அதிலேருந்து ஓரளவு உங்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தகவல் சொல்லியிருக்கேன். ஓகே. அடுத்து என்ன தகவல் அப்படின்னா, எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு நிலையில் அந்த எஜுகேஷன் லெவலில் இருந்தவங்கலாம் ஒரு நிலையில் போய் ஜாம்பிஸாக மாறிட்டாங்க. சில நேரத்தில் அவங்க ஜாம்பிஸாக மாறிடுறாங்க. அதுதான் எரர் ஆகுது. ஆனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதிகப்படியான எதிர்பார்ப்பு, அப்புறம் அறிவியல் ரீதியான சில விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. இப்போது பாலாஜி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி புக்ஸ் எழுதி கொடுங்க, அந்த புத்தகத்தில் நான் படிச்சுட்டு நான் பிரிண்ட் போட்டு தரேன், நிறைய பேர் அந்த புக்கு படிக்கட்டும் அப்படின்றாரு. ஆனால் நல்ல விஷயந்தான். ஆனால் அதில் நீங்கள் அறிவியல் ரீதியாக தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே அணுகணும். மருத்துவ ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நீங்கள் அணுகினா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். இப்போ நானே உட்காந்து புக் எழுதலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி தேவைப்படுது. அது ஒரு அலைவரிசை. அந்த அலைவரிசையில் என்னோடய மனமானது ஒரு பதமான நிலையில் இருக்கும்போது தான் அது எனக்கு தோதாகிற மாதிரி இருக்குது. ஓகே. அதனால் அலைவரிசையை உருவாக்கணும். ஓகே. அதுக்காக நான் ஒவ்வொரு சில இடங்களுக்கு போகிறேன். ஆனால் ஒரு சில இடம் தோதாக மாட்டேங்குது. ஒரு சில இடம் இருக்குது, கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கெல்லாம் ஊருப்பட்ட செலவாகும். அந்த இடத்துல போயிட்டு நான் அவங்கள எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு உட்காந்து நான் எழுதணும் அப்படின்னா. ஓகே. அதனால் பொறுமையாக காத்துருங்க. ஒரு 2, 3 புக்கு எழுதி ரெடியாக தான் இருக்குது. அது கடைசியாக அந்த கரெக்ஷன்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை ரெடி பண்ணிட்டேன்னா நான் அந்த புக்கெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதெல்லாம் படிங்க. உண்மையாலுமே நானே படித்து பார்த்தேன். நல்லா அருமையாக தான் இருந்துச்சு. நானும் இன்னும் சொந்தமாக நிறையா புக்ஸ் எழுதி வச்சுட்டு தான் இருக்கேன். அதெல்லாமே ஒவ்வொன்றா தொகுப்பாங்க. என்ன ஃபைரல் பிரிண்டிங் பண்ணணும், ஒரு A4 ஷீட்டு ஒரு பண்டல் வாங்கினாலே ரூ. 250 ஆகுது. யதார்த்த ரீதியாக அந்த ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் எதுனாலும் 365 நாளும் ஏதாவது ஒரு விசேஷம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் தான். அப்படின்றப்போ நமக்கு கேஷ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே எந்த ஒரு வேலைக்கோ ஒரு காசு சம்பாதிக்கிறன்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. நிலம் வச்சுருக்காங்க, ஏதோ ஆடு மாடு வச்சுருக்காங்க, ஏதோ அப்படின்னா ஒன்றும் தெரிவிக்காது. யதார்த்த ரீதியாக ஆன்லைன் அப்படின்றப்போ எல்லாம் சிட்டி நிறையா நேரடி தொடர்பியல், அதாவது ஃபீல்டு ஒர்க்கு அந்த மாதிரி பணியினால் அதை கேஷாக பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதாவது கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஓகே. ரியாலிட்டியை மணியை. ஓகே. அதனால தான் நான் நிறையா நேரத்தில் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன். ஆனால் அந்த நேரம் பார்த்து தான் இங்கே கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, ஏதோ விசேஷத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு இந்த பக்கம் கேஷ் தேவைப்படுது. ஆனால் அதே சமயத்தில் ஊரில் நிறையா ஃபங்க்ஷன் நடக்குது, அதுலேயும் நான் செலிப்ரேட் பண்ணணும். அங்கே தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுறாங்க. எவ்வளோ செலவு செஞ்சு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ வேலைக்கு போகிறீங்களே அப்படின்ற மாதிரி அவங்களோட நிலை கருத்து சொல்கிறாங்க. ஆனால் ஓகே தான், நான் மட்டும் என்ன வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன், ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் கேஷ் தேவைப்படுது இல்லை. எனக்கு யாராவது கேஷ் கொடுத்தாங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரிவிக்காது. நானும் கேஷ் வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுவேன். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே. நான் ஏதோ வேணும்னே அவாய்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அப்படி கிடையாது. எனக்கு கேஷ் தேவைப்படுது, அதுக்காகத்தான் நான் வேலைக்கு போகிறேன். ஓகே. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா,